புலமைக்கூடம் யூடியூப் சேனலூடாக இன்றைய தினம் சதுர விரிவில் முக்கோணங்களின் எண்ணிக்கையை அவதானித்தல் தொடர்பான வினாக்களை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது சதுரத்திலே எத்தனை முக்கோணிகளை நாங்கள் அவதானிக்கலாம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அந்த வகையிலே பாருங்கள், இதுக்கு நாங்கள் 1 2 3 4 5 6 7 8 என்று நாங்கள் பார்க்காம அதுக்கு ஒரு இலகுவான ஒரு முறை ஒன்று இருக்கிறது. நம்பர் பண்றது, அதாவது இலக்கம் பண்றது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நாங்கள் நம்பர் பண்ணிட்டு இது நாங்கள் அப்படி நம்பர் பண்ணி அப்படி 4 போடலாமா? இல்லை. அதுக்கு என்ன செய்யறது சொன்னால் 4 முக்கோணங்கள் இருக்கிறது. வெளியில எங்களுக்கு வெளிப்படையா தெரிகிறது 4. ஆனால் நாங்கள் உள்ள அவதானிக்கலாம் உண்மையிலே இந்த 4 4 2 8. ஆகவே 8 முக்கோணங்கள் இருக்கிறது. பாருங்க பிள்ளைகள், 1 2 3 4 5 6 7 8. ஆகவே இந்த 8 முக்கோணங்கள் அவதானிக்கலாம். ஆகவே நாங்கள் கீறி பார்ப்பதில் எங்களுக்கு இடர்பாடுகள் இருக்குமாக இருந்தால் வரைந்து பார்ப்பதில் இவ்வாறு நாங்கள் வெளிப்படையாக தெரிகிற 4 முக்கோணங்களை நாங்கள் எண்ணித்து அதை நாங்கள் 2ஆல் பெருகக்குள்ள இதில் இந்த உருவிலே அவதானிக்கக்கூடிய முக்கோணங்கள் எண்ணிக்கை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பாருங்க, அதே மாதிரி தான் இந்த 2வது உருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சதுரத்தில் அவதானிக்கக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதே மாதிரி தான் நாங்கள் வெளிப்படையாக தெரிகின்ற முக்கோணிகளை நாங்கள் நம்பர் பண்ண வேண்டி வரும். 1 2 3 4 5 6 7 8. வெளிப்படையாக தெரிகின்ற முக்கோணிகள் எண்ணிக்கை 8. அதை நாங்கள் 2ஆல் பெருக்குவமாக இருந்தால் 16. ஆகவே முதலாவது சதுரத்தில் அவதானிக்கக்கூடிய முக்கோணிகள் எண்ணிக்கை 8. 2வது சதுரமாகிய இந்த உருவிலே அவதானிக்கக்கூடிய முக்கோணிகள் எண்ணிக்கை 16. ஆகவே பிள்ளைகள், இவ்வாறான வினாக்களை நீங்கள் சந்திக்கின்ற போது இந்த நுட்பத்தை பயன்படுத்தி இலகுவாக இந்த வினாக்களுக்கு விடைகளிப்பதன் மூலம் அதிகமான புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்து மற்றும் ஒரு காணொலி